ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 32. ஏ அன்யே அரவிந்தாக்ஷ விமுக்தமானினஸ் त्वयि अस्त भावात् अविशुद्ध बुद्धयः आरुह्य कृच्छ्रेण परं पदं ततः पदन्ति अदो अनात्रुद युष्मत् अङ्ग्रयः. ஹரே கிருஷ்ணா. இதோட ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபா. ஜெய் ஷீல பிரபாத். எல்லா மார்க்கங்களும் ஒரே இலக்கை நோக்கியே அழைத்துச் செல்கின்றன என்ற கருத்தை ஆதரிப்பவர்களும் உள்ளனர். ஆனால் இது இந்த ஸ்லோகத்தில் தவறென நிரூபிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நபர்கள் விமுக்தமானின என்று குறிப்பிடப்படுகின்றனர். அதாவது தாங்கள் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைந்துவிட்டதாக அவர்கள் எண்ணிய போதிலும் உண்மையில் அந்த நிலையை அவர்கள் அடையவில்லை என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. இந்த காலத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள பெரிய பெரிய அரசியல்வாதிகள் முன்னேற்பாடுகளின் மூலமாக மிக உயர்ந்த அரசியல் பதவியை ஆக்கிரமிக்க முடியும் என்று நினைக்கின்றனர். ஆனால் இத்தகைய பெரிய பிரதம மந்திரிகளும் தலைவர்களும் மற்ற அரசியல்வாதிகளும் பக்தர் அல்லாதவர்களாக இருப்பதால் இந்த வாழ்விலேயே சரிந்து விழுவதை கண்கூடாக நாம் காண்கிறோம். தேசத் தலைவராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ ஆவது அவ்வளவு சுலபமல்ல. இந்த பதவிகளை அடைய மிக கடினமாக ஒருவன் உழைக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை இந்த பதவிகளை அப்படி ஒருவன் அடைந்தாலும் பௌதீக இயற்கையால் எந்த நொடியிலும் அவன் வீழ்த்தப்பட்டு விடக்கூடும். புகழ்பெற்ற உயர்ந்த அரசியல்வாதிகள் அரசாங்க பதவிகளிலிருந்து வீழ்ந்து மக்களால் அலட்சியம் செய்யப்பட்டு வருவதற்கு மனித சமூகத்தில் பல உதாரணங்கள் உள்ளன. அவர்களுடைய தூய்மையற்ற புத்திதான் அவிசுத்த புத்தயக இதற்கு காரணம். சாஸ்திரம் இவ்வாறு கூறுகிறது. நா தே விதுக ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும். பாகவதம் 7.5.31. விஷ்ணு பக்தராவதன் மூலம் ஒருவர் வாழ்வின் பூரணத்துவத்தை அடைகிறார். ஆனால் மக்கள் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே கிளேசோ அதிகதரஸ் தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 12.5 கூறுவது போல் முடிவாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஏற்று அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக அருவவாதத்திலும் சூன்யவாதத்திலும் பற்று கொண்டுள்ளவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஸ்ரேயக ஸ்ருதிம் பக்திம் உதஸ்ய தேவி போ கலிஷ்யந்தி ஏ கேவல போத லப்தயக. பாகவதம் 10.14.4 இவ்வாறு கூறுகிறது. இத்தகைய மனிதர்கள் அறிவை பெறுவதற்கு கடுமையான உழைப்பையும் கடுந்தவங்களையும் மேற்கொள்கின்றனர். ஆனால் வாழ்வின் உண்மையான இலக்கை அவர்கள் உண்மையில் அடைவதில்லை என்பதால் அவர்களுடைய கடின உழைப்பும் கடுந்தவங்களும் மட்டுமே அவர்களால் அடையப்பட்ட பலன்களாக உள்ளன. துருவ மகாராஜா முதலில் மிகப்பெரிய பௌதீக ராஜ்யத்தையும் தன் தந்தையை விட அதிகமான பௌதீக செல்வத்தையும் அடைய விரும்பினார். ஆனால் அவர் விரும்பிய வரத்தை அளிக்க பகவான் விஷ்ணு அவர் முன்னால் தோன்றிய போது, இப்பொழுது நான் தங்களை கண்டதாலேயே முழு திருப்தி அடைந்து விட்டேன். எந்த பௌதீக வரமும் எனக்கு தேவையே இல்லை என்று, அதாவது ஸ்வாமின் கிருத்தோஸ்மி வரம் நா யாச்சே, அதாவது எனக்கு எந்த வரமும் வேண்டாம் என்று கூறி துருவ மகாராஜா வரங்களை ஏற்க மறுத்துவிட்டார். இது ஹரிபக்தி சூதோயக 7.28 கூறப்பட்டுள்ளது. இதுதான் வாழ்வின் பூரணத்துவமாகும். எம் லப்த்வர் சா பரம் லாபம் மன்யதே நாத்திகம் ததக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 6.22 கூறப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் புகலிடத்தை பெறுமொருவர் பூரண திருப்தி அடைகிறார். வேறெந்த வரத்தையும் பௌதீகமான வரத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 32 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.